ஆட்சி திமுக அரசு நடத்துவது? இப்போ உச்சநீதிமன்றத்தை நோக்கி ஓடி இருக்காங்களா சிபிஐ வேண்டாம்னு. எது இந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் மரணிச்சிருக்காங்க தமிழக மக்கள். எதனால, எப்படி ஏற்பட்டது, எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பதை ஆய்வறிக்கை செய்ய வேண்டாமா? நாங்கள் அமைத்து விட்டோம் என்கிறீர்கள். இது சிறப்பு புலனாய்வுத்துறை. அந்த சிறப்பு புலனாய்வுத்துறை எப்படி அமைக்கப்பட்டது? யார் அமைச்சது? யார் அந்த தினேஷ்குமார் வழக்கு தொடுத்தது? யார்? அவருக்கு சென்னை வில்லிவாக்கத்தில் இருக்கவருக்கு அவருக்கு என்ன இந்த சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம்? அந்த வழக்கில் நீதிமன்றம் அறிவிப்பது சரியா? அதுவும் முறைப்படி அவர் மனு அனுப்பி அந்த மனு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வழக்கு தொடுத்து அதன் பேர்ல விசாரணை நடைபெற்று நடந்ததா? ஏதோ நீதிமன்றம் டப்புன்னு உங்களுக்கு ஆதரவாக ஒரு நீதி வழங்கி உள்ளது, அப்படிதான் தோணுது. இது யாருன்னே தெரியாத ஒரு தினேஷ்குமார் வழக்கு தொடுக்கிறாரு. வழக்கு தொடுத்தோம், அதுவும் அன்னைக்கே மனு அனுப்புறாரு, அன்னைக்கே வழக்கு தொடுக்கிறாரு, உடனே விசாரிக்கப்படுகிறது, உடனே நீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வுத்துறை. இந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி தான் சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். இதற்காக தானே தேசிய மக்கள் சக்தி கட்சியும் உண்மை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தானே தேசிய மக்கள் சக்தி கட்சியும் வழக்கு தொடுத்தது. ஆனா நீங்க இப்ப எதிர்ப்பது எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்றதை காட்டுறதுக்கு தான் போல இருக்கு. இப்படிதான் நீங்க ஒவ்வொன்றையும் எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை தெரியணுமா தெரியக்கூடாதா? சிபிஐ என்ன வேண்டாமா? அதுவும் ஒரு விசாரணை அமைப்பு தானே, நடத்தட்டுமே. யாரோ உண்மையான குற்றவாளிகள் என்று வெளியே தெரியட்டுமே, அந்த குற்றவாளிகளுக்கு உண்டான தண்டனை வாங்கி கொடுக்கட்டுமே. ஏன் நீங்கள் வேண்டாம் என்று இருக்கிறீர்கள்? அதே போன்றுதான் ஒரு அண்ணா நகர்ல ஒரு பாலியல் வன்கொடுமைக்காக ஒரு குழந்தைக்காக பெற்றோர் போனாங்க. பெற்றோர் ராத்திரியெல்லாம் உட்கார வச்சுட்டு அந்த காவல்துறை, உங்க கட்டுப்பாடு உள்ள காவல்துறை கேவலமாக நடத்தியதுனால அதுக்கும் சிபிஐ என்கொயரி கொடுத்தா அதையும் எதிர்க்கிறீங்க. உங்க மனப்போக்கு தான் என்ன? நாட்டிலே அராஜகத்தையும் சட்டம் ஒழுங்கையும் நிலைநாட்டாமல் கட்டவிழ்த்து விட வேண்டும் என்பதுதான் உங்க நோக்கமா? மக்கள் பாதிக்கப்பட வேண்டுமா? மக்களுக்கான ஆட்சி நடத்த வேண்டாமா? இதுல வேற மீண்டும் விடியல் அரசு. என்ன விடியலை கொடுத்துட்டீங்க இது வரைக்கும்? 4000 கோடி ரூபாய் மழை தண்ணி எங்க பார் நிக்குது. இதுதான் உங்க விடியல். கொள்ளையடிப்பது தான் எங்கள் விடியல். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.